சோசியல் போபியா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஆளாயிட்டு இருக்கிறதுக்கு காரணமா போன் பாவனை தான். சோசியல் போபியா. ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு விசிட்டர், வீட்டுக்கு ஒரு பாட்டி கேட்டால நுழைதாமண்டா சோபாவில் இருந்துக்கிட்டு போன் பார்த்துக்கிட்டு இருந்த பொடியை நிமிந்து பார்த்துட்டு ஆரோ வாராங்க புஷ்ஷன் ஓடுறான், உள்ளூட்டுக்கு போய் கதவை போட்டுறான். இது சோசியல் போபியா. பொம்பளை பிள்ளையும் அப்படி ஓடுது, ஆம்பளை பிள்ளையும் அப்படி ஓடுது. உமா நின்றுக்கிட்டு திணிக்க பாப்பா வெறுப்பறைக்கும் இவங்களோட காய்ச்சிக்கு ஆளும் இல்லட்டே பாவுண்டா எமக்கேலாம். இந்த புள்ள பிரச்சனைக்குரிய பிள்ளை, சோசியல் போபியா. அப்ப நாங்க என்ன செஞ்சிக்கமெண்டா, முகம் பார்த்து பிள்ளைகளோட கதைக்கல, நாமளே முகம் பார்த்து கதைக்கல. முக்கியமான ஒரு விஷயம், ஐ கண்ட்ரோல். பிள்ளைகளை கண்ணை பார்த்து கதைக்கணும், முன்னாடி உட்கார வச்சு கண்ணை பார்த்து கதைக்கணும், அந்த பிள்ளையோட இமோஷனை புரிஞ்சு கதைக்கணும். அப்பதான் அவன் நம்ம கண்ணை பார்த்து கதைப்பான். நாம பிள்ளைகள்கிட்ட கதைக்கிறது போன கையில இங்க சொல்லு, எத்தனை மணிக்கு போய் சேர்ந்த நீ, அப்புறம் பிறகு பாப்பம்மா இருந்தாவா, என்ன சொன்னான், இடைக்கிட்ட இப்படி திரும்பி பார்க்கணும், சொல்லுடா. அப்ப பிள்ளை வளராது. பிள்ளைகிட்டான கதைக்கணும், போனை தூக்கி வை, அவனை இப்படி உட்காரு. நம்மட பிள்ளை தான், கையை பிடி, தொடையில கையது, கண்ணை பாரு. எத்தனை மணி போனடா சின்னப்பா, சின்னப்பாலாம் இருந்தாரா, என்ன சொன்னார், பாப்பா கேட்டாங்களா, பாப்பம்மாக்கு சலாஞ்சு இல்லையா, எப்படி இருக்கா, பாப்பம்மாக்கு துவா கேட்டதா, சொல்லுடா. அப்படின்னு நாமளே கண்ணை பார்த்து பிள்ளைகிட்ட கதைக்கணும். நம்ம மகளுக்கிட்ட கண்ணை பார்த்து நாம கதைக்கணும். அப்பதான் அந்த பிள்ளை வாராக்கள்கிட்ட கண்ணை பார்த்து கதைக்கும். இல்லாட்டி அந்த ஐ கான்டாக்ட் இல்லாம போகும்போது சோசியல் போபியா தானாக என்ன செய்யும், ஒரு பிள்ளைகிட்ட ஏற்படும். அப்ப முக்கியம் அது. கூச்சப்படுத்தும் போதும், துக்கப்படுத்தும் போதும், அவமானப்படுத்தும் போதும் பிள்ளைகளுக்கு சோசியல் போபியா ஏற்படும். சமுதாயத்தை விட்டு தூரமாக தொடங்கும். இன்டடிக்கிறது ஒரு பிள்ளைக்கு, அதுல ஒரு குறை இருக்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது. இப்ப கூட்ட வாராக்களும் சும்மா இருக்கிறல, என்னடா எல்லா பிள்ளையும் பிள்ளை, இது மட்டும் கருப்பு என்னடோ அப்படிங்கிற, இதை நீ சொல்லணுமா? அந்த பிள்ளைகளுக்கிட்ட கருப்புங்கிறத ஒரு அசிங்கமாக நாம தான் தோற்றி வச்சுக்கிறோம். கருப்பு ஒரு அழகா காட்டும். எல்லா பிள்ளைகளும் அசிங்கமா வெள்ளையா இருக்கு, இவன் மட்டும் கருப்பு அழகா இருக்கான்னு சொன்னா என்ன, மாத்தி சொல்லுங்க. அவன்கிட்ட இருக்கக்கூடிய திறமையைத்தான் நாம சொல்றது, குறைபாடுகளை சொல்லக்கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரெண்டு கண்ணும் தெரியாத அப்துல்லா உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா வந்து, எனக்கு கண்ணு ரெண்டும் தெரியாது யார் சொல்லா, வீட்டை தோலட்டா பள்ளிக்கு வர கஷ்டம் பண்ணி சொன்னதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சத்தம் நல்லா கேட்குதான்னு கேட்டாங்க. கேட்குதுன்னாங்க. காது நல்லா கேட்குதுடா உனக்கு, காது நல்லா கேட்குது உங்களுக்கு. அப்ப இருக்கிறத நாம பேசணும். அவன்கிட்ட ஒரு திறமை இருக்குது, இவன் அவ்வளவு கேட்டி, இவன்கிட்ட எவ்வளவு திறமை இருக்குது. அந்த பிள்ளைகளை அப்படியே மோட்டிவேட் பண்ணணும். எல்லா பிள்ளைகள்கிட்டையும் ஒரே தன்மை இருக்காது, எல்லாருக்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்தல. ஏன் வைக்கப்படுறீங்க, ஏன் நோஞ்சானா இருக்கிறீங்க, அபூபக்கர் பார்க்கலையா, உமரை பாருங்க, வாள் எடுத்தாருண்டா எத்தனை தலை உருளும், வீரம்னா அப்படி இருக்கணும், ஏன் அப்படி இருக்கிறீங்க இவர்கிட்ட சொல்லல. அவர் அப்படித்தான் இருப்பார். அவரோட அப்படித்தான் பழகினாங்க, அவருடைய பர்சனாலிட்டி அது அப்படி இருந்தது. அவர் கூச்சப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொன்னார்கள், அவருடைய வெக்க சுபாவம் எப்படிப்பட்ட தெரியுமா, அவருடைய வெக்கத்தை பார்த்து மலக்குமார்களே வெக்கப்படுவாங்க, அவ்வளவு வெக்கம் அவருக்கு. என்ன அதனால அவர் வீட்டுக்குள்ள வர்றதா இருந்தா வெக்கப்படுற மாதிரி ஒண்ணு இருக்கக்கூடாதுண்டு வேட்டியை சரிப்படுத்தி உடுப்பெல்லாம் சரியாக்கிட்டு வாங்க மாறு மகனே என்று கூப்பிடுவாங்க, அவர் வெக்கப்படுறது. அப்ப ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் வேற வேற. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொரு கூச்ச உணர்வுகள் இருக்கும், எல்லாம் ஒரு தன்மையில இருக்காது. ஒருவனுக்கு எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கணும், ஒருத்தனுக்கு அது பிரச்சனையே இல்லாம இருக்கு. அப்ப அந்த நீட்டா இருக்கிறவன் நீட்டாவே கொண்டே கொடுக்கணும். அப்படித்தான் அவனே உனக்கு கொடுத்தாலும் தரணும் அப்படின்னு. இன்னொருத்தன் விஷயத்துல இன்னொருத்தனை கம்பேர் பண்றது, கண்ணை பார்த்து பேசாம தூரமா நின்று பேசுறது, மறைந்திருந்து பேசுறது சோசியல் போபியா உண்டாக்கும். வார விசிட்டர்ஸ் பிள்ளைகளை வச்சு பேசி கைய கொடு மகன் சலான் சொல்லுங்க அப்படி என்று பேச வச்சு அந்த பிள்ளைகளுக்கு சமுதாயத்தை பழக்கணும். எல்லார்ட்டையும் பேசக்கூடிய அந்த ஆற்றலையும், எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த வழக்கத்தையும் பழக்கமாக்கணும். ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள்கிட்ட சில டவுட்டுகளை சொல்லி கொடுத்து இதை போய் சேர்த்து கேள் என்று பயிற்சி கொடுக்கணும். இது என்ன, இது தெரியல, இதுக்கு முன்ன படிச்சிருக்கியா, இல்ல, சரி இன்னைக்கு நீ ஸ்கூல்ல சேர்கிட்ட அதை கேளு. ஏன் சொல்லணும்டா, ஒரு கிளாஸ்ல ஒரு 20 பேருக்கு முன்னாடி எழுந்து ஒரு ஆசிரியர்கிட்ட பேசக்கூடிய அந்த பழக்கத்தை நம்முடைய பிள்ளைக்கு கொண்டு வந்தா தான் அவன் நாளைக்கு திறமையாகும். அதை பேச சொல்லணும். கேட்டீங்களா, என்ன சொன்னார் சார், புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு தடவை புரியலாட்டி இன்னொரு தடவை முயற்சி பண்ணணும். அப்ப இப்படி இந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை எதிர்நோக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். குடும்ப கஷ்டங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும்.
ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பாப்பா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு குடும்ப பொறுப்பு என்கிட்ட தந்துட்டு போறார். மகனே, இன்னாருக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, ஈச்ச மரத்துல பழம் தயாரா இருக்கிறது, மரணித்தால் இந்த பழங்களை எல்லாம் அறுவடை செய்து கடனை கொடுத்துடும் மகனே, என் கபரு குளிர வேண்டும் என்று சின்ன வயசு மகனுக்கிட்ட நசீகத்தி சொன்னார் பாப்பா. நம்ம பிள்ளைகளுக்கிட்ட கஷ்டத்தை சொல்றதே இல்லை, அதனால நம்முடைய கஷ்டம் விளங்காம ஒத்த பிடியில நிக்கான். கேடிஎம் பைக்கில் இப்ப வீட்டுக்கு இருக்கணும், இல்லாட்டி என்ன காண மாட்டேங்க, இப்ப மோட்டார் பைக்கல் வேணும் அப்படியேங்க. நம்ம வளர்த்தது அப்படி, கேட்டதெல்லாம் கொடுத்து வளர்த்தோம். இப்ப அவன் 10ஆம் ஆண்டுல ஃபீல் பைக் கொண்டு கேட்கிறான். 10ஆம் ஆண்டுல 8 லட்சம் ரூபாய் பைக்கல் இப்ப தரணுங்க. சோறு 2 நாளா திங்கணும்டா, உம்மா காதுல கழுத்துல தான் புருஷன் கொடுத்து புள்ள சோறு திங்கல வேண்டிக்காங்க. முதல்ல அவளுக்கு விழுக்கணும் பெழுவு. இந்த புள்ள இதுல போய்தான் கூட்டி அள்ளிக்கிட்டு வார. 8 லட்சத்துக்கு பைக்கல் வேணா இன்னொரு லட்சம் பேரையா வச்சுக்கோங்க, மையத்தை அடக்கிற செலவு. லைசன்ஸும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ரோட்டில் போய் இருக்கிற ஸ்பீடை கடைசி வரைக்கும் புதுக்கி பார்க்குறான். எத்தனை ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த புள்ள எவ்வளவு கத்துறான் தகப்பேன், நான் எவ்வளவு சொல்லி கேட்கலையே, இந்த புள்ள வேண்டி கேட்டுட்டானே, நீ ஏன் வேண்டி கொடுத்த விடலையே, ஊட்ட விட்டு போறேன் நானே, 2 நாள் சாப்பிடலையே, 3 நாள் ஆளை காணலையே, எப்படி வந்துச்சு இந்த பழக்கம்? அப்ப மைலோ வேண்டி கேட்ட நேரம் வேண்டி கொடுத்தல, சாக்லேட் வேண்டி கேட்ட நேரம் வேண்டி கொடுத்தல, இப்ப ஃபீல் பைக் வேண்டி கேட்டு ஏன் வேண்டி கொடுப்பேன்? அப்ப இல்லைன்னு இருந்தா இப்ப புரிஞ்சிருக்கும். எல்லா பிள்ளைகளும் அப்படி நிக்குதா? இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வாப்பா உப்பா கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? வகுப்புல எல்லா பிள்ளைகள்கிட்டையும் போன் இருக்கு, எனக்கிட்ட மட்டும் தான் போன் இல்லை. இதுதான் அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய டயலாக். ஓலவர் படிக்கிறவன் சொல்றான், இந்த கிளாஸ்ல முழு பெரும் பைக் வச்சிருக்கானுங்க. அவனோட வாப்பா மாதிரி உங்களை விட வசதி குறைஞ்சவனுங்க. இந்த உமா கிட்ட போஸ்ட் பண்ற வாப்பா கிட்ட கதைக்கிறது. நம்மளோட வாப்பா அந்த பிச்சைக்காரன் தான். எனக்கு பைக் இன்றைக்கு வரணும், இல்லாட்டி நான் படிக்க மாட்டேன், என்ன தேடுவியல், என்ன காண மாட்டேன் என்று உமாவை அப்படியே பயம் காட்டுறான். என்ன பிரச்சனை? அந்த நேரத்தோட நாம விட்டோமே, பிள்ளை மைலோ வேண்டி கொடுத்தமே நடிச்சாம, 12 மணி பிறகு சாக்லேட் வேண்டி கொடுத்தமே, அங்க வந்த பிள்ளைதானா அவன் சொல்லுவான், எல்லாரும் பாவிக்காங்க. அந்த பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி வளர்க்கணும், இந்த உலகமே செஞ்சாலும் மகன் மார்க்கத்தில் இல்லாட்டி அது பிள்ளை மகன் செய்யக்கூடாது. மார்க்கம் அதை தடுத்து அதை விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் சிலை வணங்குறாங்கன்னா நீங்க வணங்கக்கூடாது. எல்லாருமே சிக்கெட் குடிக்காங்கன்னா சிக்கெட் ஹலால் ஆகாது. எல்லாருமே போன் பாவிக்காங்கன்னா போன் பாவிக்க கூடாது. இதை நீங்க காரணமா சொல்லவும் கூடாதுங்கிறத சின்னத்துல இருந்தே பழக்கணும். அப்ப பிள்ளைகள்கிட்ட நோ சொல்லல, இந்த விஷயத்தை சொல்லல, தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமையை சொல்லல, குடும்ப கஷ்டத்தை சொல்லலன்னா நாம கஷ்டப்பட்டோம். பிரச்சனையை சொல்லணும். மகன் கரண்ட் பில்லு வந்து இந்த மாசம் எவ்வளவுன்னு தெரியும், மஞ்சள் பாருங்க, எவ்வளவுன்னு பாருங்கம்மா. இன்னும் அப்ப 6000 சச்சம் பாரு, பாப்பற சம்பளமே எவ்வளவுதான். சரி, இந்த காசை கொண்டே கட்டிட்டு வாங்க, நீங்க கொண்டே கட்டுங்க. இந்த பொறுப்புணர்ச்சியை கொடுக்கணும், கட்டணும். தண்ணி பில் இவ்வளவு, அவனுக்கு சிக்கனம் தெரியும். தெப்ப திறந்துட்டு சும்மா நிக்க மாட்டான், தண்ணி பில்லு கூடப்படா. ரூமை விட்டு வெளியில வரும்போது ஃபேனை ஓஃப் பண்ணுவான், கரண்ட் பில்லு கூட போடாது. பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாப்பாக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கடன்கள் இருக்கு, குடும்ப நிலைமை இன்னது, இப்படித்தான் வாழணும். அந்த பிள்ளைக்கு நாம சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை கவனமா இருப்பான், தேவையில்லாத செலவுகளை கேட்க மாட்டான். எங்கட கிளாஸ்ல ஒருத்தன் ஷூ ஒன்று போட்டுக்காங்க, ஏன் 7000 ரூபா, எனக்கு அந்த ஷூ இப்ப வேணுமாம்மா. இல்ல மகன், நமக்கு 3000 ரூபாய் ஷூ போதும். இல்ல, எனக்கு அந்த ஷூ வேணும், நான் ஆசைப்பட்டுட்டேன். அப்படி கேட்கிறான்னா நம்ம கஷ்டத்தை காட்டல. நம்மளோட சம்பளத்துல காவாசாது என்பது அவனுக்கு தெரியாது. நம்ம கொடுத்துட்டு எவ்வளவு பிரச்சனை படுறோம்ங்கிறது அவனுக்கு புரியல. பிள்ளைகளுக்கு நம்மளோட குடும்ப நிலைமையையும் விளங்கப்படுத்தணும். இதான் நிலைமை, இப்படித்தான் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த சோசியல் தொடர்புகள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் இருக்கும். அப்ப இதுக்கு முக்கியமாக பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்டா, அந்த பிள்ளைகளுக்கிட்ட உட்கார்ந்து பேசுறவங்களா இருக்கு. இந்த போனை நாமளும் தள்ளி வச்சதான் பிள்ளைகளும் தள்ளி வைக்கும். இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை இந்த போன் பாவனை தான். இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன் பாவனையால இந்த பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்படுது. கூடுதலா போன் பாவிக்கும் போது டோபமைன் ஹோமோன் அதிகமாகும். இந்த டோபமைன் ஹோமோன் அதிகமானால் இந்த பிள்ளைகளுக்கு கற்பனை பண்ணக்கூடிய, தனிமையில உட்காரக்கூடிய ஹலுசினேஷன், டெலூஷன் என்கிற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். டெலூஷன், ஒரு இமேஜ் அவர் உருவாக்குவார். இவர் ஒரு கற்பனை உலகத்துல வாழுவார். கூடுதல் அந்த போன் பாவிக்க பாவிக்க அவங்க ஒரு கற்பனை உலகத்துல வாழும். அவங்க கண்டு ஒரு உலகம், அந்த உலகத்துல அவர் இருப்பார். தனியா பேச தொடங்கிடுவார். எத்தனையோ பிள்ளைகள் இந்த போன் பாவனையால தனியா பேசுறவங்க இருக்கிறாங்க, ஒதுங்கி ஓரமா நிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து குதூகலமா ஒரு இடத்துல பேசி சாப்பாடு ஆக்கி திண்டு ஜோக் அடிச்சுட்டு இருப்பீங்க. அங்க இடையில ஒரு மூலையில நின்று குளத்துல ஒருத்தன் கல்லறிஞ்சிட்டு இருப்பான். அவன் கூடுதலா போன் பாவிச்சேன். அவன் ஒரு இமேஜ் உலகத்துல வாழ்றான், ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றான்.
அவன் ஒரு அனிமேஷன் அவன் நினைக்கிறான், தனியா பேசுறான், அவனாயே கற்பனை பண்ணி போறான். இது டெலியூஷன். இந்த டெலியூஷனுக்கு ஆளாகிறான். அப்ப இன்னைக்கு பிள்ளைகள் கடுமையாக பாதிக்கப்படுற இந்த போன் பாவனை, இந்த போன் அதுல உள்ள ஆப்புகள், அதுல உள்ள கேம் எல்லாம் அப்படித்தான் டிசைன் பண்ணிருக்கிறாங்க. நாம சொல்லுவோம் அரை மணித்தியாலம் தான் போன் பாவிக்கணும் என்று சொல்லுவோம். அரை மணித்தியாலம் தான். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ரொம்ப மோசமான கேமுகள். அரை மணித்தியாலம் தான் நீங்க போன் பாவிக்கணும் என்றா அரை மணித்தியாலம் அவன் பாவிப்பான். சரி, அரை மணித்தியாலம் முடிய கூட வேண்டி எடுப்பீங்க. 7 நாள் தான் உங்களுக்கு அரை மணித்தியாலம் அவன் போன் பாய்ப்பான். 8வது நாள் அவன் சண்டை செஞ்சு இன்னும் அரை மணித்தியாலம் போவான். அதை அவன் செய்யல, அந்த போன் செய்யுது. எப்படி தெரியுமா? அந்த கேமோட டிசைன் என்னென்றால், அந்த கேமை உருவாக்கினவனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்னென்றால், இந்த போனை பாவிக்கிறவர் 30 நிமிஷத்துல ஓஃப் ஆக்குறார் அப்படின்னு சொன்னா 7 தடவை தான் 30 நிமிஷத்துல அவர் ஓஃப் ஆக்குவார். 8வது தடவை 28வது நிமிஷத்துல அவனுக்கு ஒரு புதிய வெப்பனை அந்த கேம் கொடுக்கும். இப்ப இவன் இந்த வெப்பனை யூஸ் பண்ணணும்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான். 28வது நிமிஷத்துல இவனுக்கு ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆயுதம் ஒன்று கொடுக்கப்படுது. கேம் கிஃப்ட் கொடுத்துரும். கொடுத்தோட இதை வச்சா வின் பண்ணலாம்ங்கிற மனசு அவனுக்கு கொடுக்கும். இப்ப வாப்பா வந்து, மகன் டைம் போன், இல்ல இல்ல கொஞ்சம் மனநோயாளி மாதிரி கத்துவான். போனோம்பா, அம்மா இங்க போகணுமா கேட்டா போன தரான்னு பறிச்சான், ஜன்னல் உடையும், மென்டல் ஆகுவான். அதை செய்வது போன் தான், ஆள் இல்லை. அப்படித்தான் அந்த அந்த கேமை டிசைன் பண்ணிருக்கேன். நமக்கு தெரியுமா? இந்த போன் ஒத்து கேக்குது. இதுல நெட்ல ஒண்ணுல இந்த போன் இருக்கும்போது நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த போன் ஒத்து கேக்குது. இந்த போனை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது பேசிட்டு கூகுளுக்கு போங்க, நீங்க பேசின சப்ஜெக்ட் அது காட்டும். யூடியூப் போங்க, நீங்க பேசின சப்ஜெக்ட் அது காட்டும். இது ஒத்து கேட்கு. ஒரு ஆளை இதை டயக்னோஸ் பண்ணுது. இவர் எப்படிப்பட்டவர், எதை விரும்புறார், எதை பார்க்கிறார், எதை பேசுறார் அப்படின்னு. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக நாம இருக்கணும். அப்ப பிள்ளைகள்கிட்ட கூடுதலா போன் கொடுக்காது, கூடுதல் எல்லாம் போனை கொடுக்காது. பிள்ளைகள்கிட்ட போனை கொடுக்காம வளர்க்கணும்னா நாம போனை கொஞ்சம் குறைக்கணும் பிள்ளைகளுக்கு முன்னாடி. அப்போ ஒன்றை இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொன்றை கொடுத்து தான் ஆகணும். இதை பாவிக்காத மகன் சொல்றது இன்னொன்றை கொடுக்கணும். அந்த இன்னொன்று தான் நம்மளை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அதாவது நாம பிள்ளைகள்கிட்ட கூடுதல் டைம் எடுக்கணும். பேசிட்டு இருக்கோம், பிள்ளைகள்கிட்ட கூடுதல் டைம் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைகள் உலகத்தை படிக்கும், நம்மகிட்ட இருந்து நிறைய படிக்கும், நாம பிள்ளைகளை படிப்போம், பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறத நாம புரிஞ்சுக்குவோம். அப்ப ஒரு நல்ல ஒரு நிம்மதியான குடும்பம் இப்ப உருவாகும். அப்ப முரண்டு பிடிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம கண்ட்ரோல் பண்றோம்.